கொல்றதுக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். ஐயோ பாவி. சத்தியமா நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. தமன்னா, தயவு செஞ்சு நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு சொல்லு. தமன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கா. ஷோ, அவர் என்ன செய்ய சொன்னாரு, நீ என்ன செய்யாம தொலைச்ச? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அத நான் சொல்றேன். அந்த பூட்டிக்கு போன் பண்ணி என்னன்னு கேட்கலாம். அப்பதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். என்ன தமன்னா, விஷயத்த சொல்லு. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப அதுவா முக்கியம். நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. பூட்டின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க ஆம்பளை மந்திரவாதியா இல்ல? நான் இருக்க உடம்புதான் ஆம்பளை, உள்ளுக்குள்ள இருக்க ஆவி பொம்பளை. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. முதல்ல நீ எதுக்கு கால் பண்ண அத மட்டும் சொல்லு. இல்ல, ருத்ரான்னு ஒரு ஆவி ஓஜா போர்ட்ல வந்து உங்க பேரை காட்டி கொடுத்துச்சு. அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு கால் பண்ணேன். என்ன உதவி? நான் நினைக்கிற விஷயங்களை என்ன செய்ய விடாம எல்லாத்துலயுமே தலையிட்டு மிகப்பெரிய தொல்லையா ராணி நிறுத்தி இருக்கா. அவளை திரும்ப திரும்ப கொலை பண்றதுக்கு நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அது நடக்கவே இல்ல. ஒரு இச்சாதாரியவே அந்த ராணி கண்ட்ரோல் பண்ணிட்டா. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். நீங்க தான் எப்படியாவது எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். தமன்னா, நீ சொன்ன விஷயங்கள்ல தாராளமா செய்ய முடியும். ஆனா அது செய்யறதுல ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கு. ஜார்ஜினியாங்கிற ஒரு துஷ்ட பேய் இருக்கு. அதை யார் விடுமலையாவது இறக்கி விட்டுட்டா அந்த ராணிய கொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, நீ நினைக்கிற எல்லா விஷயத்தையும் அதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அந்த ராணியோட கட்டுக்குள்ள இருக்க இச்சாதாரிய திரும்ப கொண்டு வரணும்னா அதுக்கான வழியையும் அது காமிச்சு கொடுக்கும். ஆனா யாராவது உடம்புல அது இறங்கணும். அந்த ராணிய நம்ம தான் கொல்லணும். அப்பதான் நமக்கு சந்தோஷம். அந்த ராணிய நான் கொன்னே தீரணும். அந்த ஜார்ஜினியா ஆவிய ஏன் உடம்புலயே நீங்க ஏவி விட்டுருங்க. அந்த ராணிய ஏன் கையாலேயே கொன்னங்கிற சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். இங்க பாரு தமன்னா, நீ பண்ண போற விஷயத்துல மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கு. அதையும் நீ தெரிஞ்சுக்க. ஒரு முறை ஜார்ஜினியாங்கிற துஷ்ட ஆவிய உடம்புல இறக்கிட்டா அந்த துஷ்ட பேய் உன் உடம்புல நிரந்தரமா தங்கிடும். உன் உடம்புல என்ன காரியத்துக்காக இறங்குமோ அந்த வேலையை முடிச்சதும் உன் கட்ட விரல சின்னதா கீறி ஜார்ஜினியா அப்பாலே போ, ஜார்ஜினியா அப்பாலே போன்னு 3 தடவை சொல்லி கட்ட விரல் ரத்தத்தை உன் மேலேயே நீ தெளிச்சுக்கணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் அது திரும்பவும் உன் உடம்புக்குள்ள வராது. அப்படி இல்லைன்னா அது திரும்பவும் உன் உடம்ப தேடி வரும். அந்த துஷ்ட ஆவி நீ நினைக்கிறத நடக்கிற வரைக்கும் உனக்கு உதவி செய்யும். ஆனா அதை நீ அனுப்பாம விட்டுட்டா அந்த துஷ்ட ஆவி நீ சாகுற வரைக்கும் உன் உடம்புலே தங்கி இருக்கும். நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அது வெளியேறும். அதனால நீ உன் வேலை முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அதை வெளியே அனுப்பிடு. அப்பதான் அது திரும்பவும் உடம்புக்குள்ளே வராது. சரி, எனக்கு புரியுது. நீங்க சொன்னபடியே அந்த ராணியை கொன்னதுக்கு அப்புறம் என் கட்ட விரல கிழிச்சு அந்த ரத்தத்தை தெளிச்சு அந்த துஷ்டாவிய என் பக்கத்துல வராம நான் பாத்துக்கிறேன். அந்த துஷ்டாவிய என் உடம்புல ஏத்துறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக நான் உடனே உங்களை பார்க்க வரேன். உடனே வா. இவ என்னடா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கா? யோ, உனக்காவது அறிவில்லையா? அவதான் எது பழி வாங்குற அப்படிங்கிற இதுல கேக்குறா. நீ பாட்டுக்கு கட்ட கட்ட ஏவலெல்லாம் அவன் மேல ஏத்தி விட்டுருக்கே. இப்ப எப்படி இறக்குறது? தமன்னாவோட விருப்பத்தை அந்த துஷ்ட ஆவி நிறைவேற்றுறதுக்காக தலையாய் வேலையாய் இருக்கும். அதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும்
அவங்களையும் சேர்த்து ரத்த காப்பு வாங்கிட்டு தான் அடங்கும். தமன்னா உடம்புல எப்பெல்லாம் அது வெளிப்படுதோ அப்பெல்லாம் அவ கண்ணை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். அவ கண்ணு வெள்ளையா மாறும். ஐயோ ஆமாண்டா, என் கழுத்தை பிடிச்சப்ப கூட கண்ணு வெள்ளையாதான் இருந்தது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த நேரத்துல ஜார்ஜினியா தமன்னாக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஐயோ, ஒரு பேய் பிரச்சனை பத்தாதுன்னு வெளியூர்ல இருந்து வரை இன்னொரு பேய் கூட்டு வந்திருக்காங்க. ஐயோ கடவுளே, ராணியை கொல்றேன்னு போய் கடைசியில இப்போ அந்த பேய்கிட்ட தமன்னா மாட்டிக்கிட்டாலே. சரி, இப்ப நடந்தது நடந்து போச்சு. நாங்க என்ன பண்ணணும் அதை சொல்லி தொலைங்க. ஏங்க சொல்லுங்கய்யா, நாங்க என்ன பண்ணணும்?